ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்திருக்கவங்க அனைவருக்கும் குட் ஈவினிங். இங்கே வந்துட்டு அப்புறம் தான் நிறைய தெரிஞ்சுக்க முடியுது. வாட் இஸ் டெமோக்ரஸின்றது தெரிஞ்சுக்கிட்டேன். ஜனநாயகம் இப்போ இதுக்கு முன்னாடி வரைக்கும் மக்களாக சேர்ந்து ஒரு பிரதிநிதியை நம்ம தேர்ந்தெடுப்போன்றது தான் டெமோக்ரஸி நான் நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் இதுக்கு முன்னாடி எப்படி வந்துச்சு, மெட்ராஸ் பிரசிடென்சியாக இருந்து அப்புறம் மெட்ராஸ் ஸ்டேட்டாக மாறி அதுக்கப்புறம் தமிழ்நாடுவாக உருவெடுத்திருக்கு. ஸோ இதனால் நிறைய நமக்கு மாறுபட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன். வாட் இஸ் த டெமோக்ரஸி அண்ட் டைப்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி, ஃபீச்சர்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி, வாட் எவர் இட் இஸ். இங்கேருந்து தான் நிறைய கற்றுக்கிட்டேன். இது வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அரசியல் பேசலாமா என்னன்னு தெரியல. ஆனால் நம்மளாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அரசியல்ன்றது. எல்லாருமே பார்த்துட்டு நம்ம ஒதுங்கி இருக்கக்கூடாது. இதுக்கப்புறம் நம்ம நாட்டு வந்து டெவலப்பிங் கண்ட்ரியாக இருக்குது. ஸோ அதனால் இன்னும் நம்ம நாட்டை எப்படி வளர்ச்சி அடையிறது அப்படின்றதுல அரசியல் இல்லைன்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம அடுத்த ஜென்ரேஷன் தான், வரப்போகிற ஜென்ரேஷன் தான் அரசியல் எப்படி இருக்க போதோ அதை எப்படி கட்டமைக்க போகிறோன்றது வந்து இது ஒரு முதல் படியாக இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து இதை நம்ம வந்து அவங்க இது கொண்டு வரதுனால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு விழிப்புணர்ச்சியாக இது இருக்குன்றதை நான் நம்புகிறேன். இன்னும் மென்மேலும் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய இதை கற்றுக்கிட்டு அவங்களோட ஜென்ரேஷனில், இப்போ எங்களோட ஜென்ரேஷன்னா அங்கே அரசியல்ன்ற ஒரு புரிதல் நிறைய இருக்கும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் அரசியல் பிரதிநிதி நம்மளை ஆள்றாங்க அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் தான் இருந்துச்சு. ஆனால் இனிமேல் அரசியல்னா என்னது, நம்மளாலே நம்ம பார்ட்டிசிபேட், ஏன்னா எல்லாருக்கும் ஒருத்தருக்கும் உரிமை இருக்குது, எல்லாருக்குமே இந்த நாட்டில் உரிமை இருக்குன்றத இது மூலியமாக நாங்கள் கற்றுக்கிறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி.